ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்களா நாங்கள் கர்நாடகாவில் இருக்கிறோம். இதை பாருங்கள், ஒரு டீ சாப்பிட்றக்கா கர்நாடகாவில் வண்டி நிறுத்தினோம். நானும் செந்திலும் வந்திருக்கோம். இங்கே இந்தியா ஃபுல்லாக சுற்றுறக்கா வந்திருக்கோம். இங்கே ஒரு கடை பாருங்கள், உள்ளே பூரா கைத்து கட்டில், அப்படியே அழகாக கட்டில் போட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருந்தால் அப்படியே படுத்து தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்டு போகிற மாதிரி ஐடியா. அப்புறம் இப்போ டீ குடிக்கிறதுக்கான ஏற்பாடெலாம் நடந்துகிட்ருக்குது. இன்னும் ஒரு வீடியோவும் போடல, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வீடியோவை. செந்தில் ரொம்ப சீரியஸாக இருக்கார், ரூட்டு பாட்டிருக்காரு. டீ சாப்பிட்றோம். இதான் எங்கள் டீ. ரொம்ப சூடு இல்லை மாதிரி தெரியுது, சூடு கம்மி தான் டீ. அப்படியே ஒரு மெயின் ரோட்டில் நின்று டீ சாப்பிட்டு மெசேஜ் இது வீடியோ ஒன்றுமே எடுக்கல. அப்புறம் எதாவது எடுத்தா தானே அப்புறம் மதிப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி. ஆமாம், நாளைக்காவது ஒரு வீடியோ போடலான்னு இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே ட்ராவலில் தான் இருக்கிறோம். நல்ல ட்ராவல். பெங்களூர் தான் கொஞ்சம் ரோடு மோசமாக போச்சு, அப்படியே சமாளித்து அதில் ஒரு 1 hour 1.5 hour லேட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வந்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெங்களூர் தாண்டி ஒரு 50-70 கிலோமீட்டரில் இருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ மணி ஒரு 5 மணி ஆச்சு. எத்தனை மணி ஸ்டே பண்ணுறோன்னு தெரில, பார்ப்போம். எங்கே ஒரு பக்கம் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் உங்களுக்கு வீடியோ போவேன். தேங்க்யூ. இது நம்ம துங்கபத்ரா நதியுடைய ஸ்டோரேஜ். இவ்வளோ தண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க, ரிசர்வ். பரவாயில்லைங்க, கர்நாடகாவுக்குள்ளே தண்ணி ஸ்டாக் நிறையா இருக்குதுங்கோ. கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கலாங்கோ. பாருங்க, தாத்தா கண்ணு கட்டின தூரம் அப்படியே ஹைவேயில் அப்படியே பைக்கில் வந்த அப்படியே சைஸாக கலந்து வந்தால் பாருங்க, ஹைவேல மக்கள் அப்படியே சல்லு வர்றவங்களாம் நிறுத்தி அழகாக ரசிச்சுட்டு போகிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் அந்த குகை வந்துடுது. அப்புறம் அப்படியே டனல். வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து சந்திப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கர்நாடகாவில் ஒரு பார்டரில் ஒரு இடத்துல இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரை நிறுத்திட்டு அப்படியே பார்த்தா ஒரு கடல் அளவுக்கு இருக்குதுங்க. கரையே தெரியாத அளவுக்கு ஒரு அருமையான இடம். வாரு, கண்கொள்ளா காட்சி. இத்தனைக்கு தண்ணி கம்மியாக இருக்குது. தண்ணி நிறையா இருந்தோம்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கேமரா தெரியுதா என்னன்னு தெரியல, எனக்கு இங்கேருந்து கேமரா சரியாக தெரியல. ஆனால் பார்ப்போம். அருமையாக இருக்குது பாருங்கள். ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட் பாருங்கள். நம்ம செந்தியில் எப்படி இருக்குது? இது என்ன கடல் எப்படின்னா கடல் வந்துச்சு நடுவூருக்குள்ள எங்கப்பா கடல் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு நம்ம செந்தில். அந்த அளவுக்கு டவுட் எங்களுக்கு வந்துருச்சு. பாருங்க, நீங்களும் எல்லாம் கண்ணு கட்டின வரைக்கும் பாருங்க. அப்பா அதே தானுங்க. ஏரிக்கு பேர் என்னன்னு தெரியல, நெட்டில் போட்டு பாருங்க. மக்களே, ஒரு சின்ன டனல். எப்படி ஈஸியாக ஒரு மலைக்கு மேலே ஏறாமல் குட்டி டனல் ஒன்று போட்டு வண்டியிலேருந்து விழுந்துருச்சாங்க ஒரு பார்சல். பாருங்க மக்களே, ஜம்முன்னு போகுது பாருங்க. ஒரு குட்டி டனல் தான், பெருசாலாம் இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளாக கர்நாடகாவுக்கு வண்டி ஓட்டிகிட்டு உட்காந்துருந்தோம். இப்போ 3ஆவது நாள், 2ஆவது நாள் கிடக்கிறோம். இப்போ பாருங்கள், 6 தாத்தை கடந்தால் மகாராஷ்டிராவுக்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகிட்டுருக்குறோம். ஆகலை, பாதி ஆகிட்டோம். போர்டு, வெல்கம் போர்டு வந்துருச்சு. பார்த்துக்குங்க.
ஓகே, நாங்களும் மகாராஷ்டிரா வந்துட்டோம். இங்கே பாருங்கள், பீடுன்னு சொல்லி இந்த ஊர் பேர். 2 மலையை வெட்டி விட்டு அழகாக குடஞ்சி கொண்டு போயிருக்காங்க. லைஃப்பில் 2வது டைம் இந்த ரூட்டில் போகிறேன். பரவாயில்ல, நல்லா இருக்குது, ரோடு நல்லா இருக்குது, சூப்பர். நம்ம தொப்பூர் மேடு மாதிரி தாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற தருமபுரி தொப்பூர் அந்த மாதிரி தான். இது ஒரு டேஞ்சரான ரோடு தான், பார்க்கறக்கு என்னமோ மாதிரி இருக்கும், ஆனால் அதே தான். ஒரு மலை மேலேருந்து கீழே இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்காங்க. ரோடு நல்லா போட்டிருக்கானுங்க, ரோட்டுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்லை, சூப்பர் ரோடு. ஒரு சின்ன மேடு ஏறி இறங்கி அப்படி போகுது. ரோடு 3 ரோடு போட்டுட்ருக்கான், சூப்பராக இருக்கு பாரு. வாவ், இன்னைக்கு 2வது நாள் முடிச்சு 3வது நாள் போயிட்டுருக்குறோம். 3வது நாள் நைட்டு சூரத்துக்கு போயிடுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி. நான் 500-600 கிலோமீட்டர் இருக்குது, போகலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. போகலாம், முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். 3வது நாள் வெற்றிகரமாக போயிட்டுருக்கோம். எந்த வீடியோவும் போடல, அதுக்கு தகுந்த மாதிரி இடம் எது நாங்கள் போகல, சுற்றுப்பயணங்கள்லாம் எதுவும் போகல. ரன்னிங்லேயே 3 நாளாக 2 நாளாக இருந்துட்டோம். இன்னொரு நாள் ரன் பண்ணோம்னா சூரத் போயிடுவோம். அப்புறம் அங்கேருந்து கீர்காட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாரஸ்ட்டு, கீர் எஸ்டேட், அதுக்கு போயிடுவோம். அது நல்லா இருக்குன்னாங்க. எங்கேயோ சிங்கம் புலி கரடியெல்லாம் சுற்றுதாமா, போய் பார்த்து வரலாம். ஓகேங்களா? மலை பாருங்க, அப்படியே அழகாக ஒரு பாறை, சூப்பராக இருக்கும், ஒரே பாறை. இங்கே இதுக்கு பக்கத்தில் எங்களுக்கு என்ன இருக்குன்னா, அஜந்தா ஓவியம் எல்லாம் இந்த பக்கத்து எல்லோரா, அஜந்தா ஓவியம் எல்லோரா எல்லாமே இந்த சைடு இருக்குது. அதனால் நாங்கள் முதல்ல ஆல்ரெடி பார்த்து வீடியோ போட்டனால இங்கே வந்து உள்ள போர்டு ஒரே வீடியோ போட்டால் நல்லா இருக்காது அப்படிங்கிறக்காக ஸோ அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்குறோம். மேக்ஸிமம் இந்த ட்ரிப்பில் வீடியோவில் ஒன்றும் பெருசாக இருக்காது, என்ஜாய் பண்ண போயிட்டுருக்குறோம், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு அழகான மலை பாதை. இந்த பாதையில் அப்படியே வண்டியில் வந்துட்டு இருந்தோம். நல்ல பாறை, சரியான பாறை, ஹைட்டு பாரு. அது கீழே நம்ம பப்புள் நிற்கிறாரு, அழகாக நிற்கிது பாரு நம்ம பப்புளே. எப்படி இந்த பாதை பாருங்க, சூப்பர் சூப்பர் லொக்கேஷன். இங்கே பாருங்க, அப்படியே அழகா சூப்பர். நல்ல ஒரு கிராமங்கள் நிறைய இருக்குது உள்ள. ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கிடையாது, ஒரு கிராமங்கள் நிறையா இருக்குது. நல்லா இருக்குது, லொக்கேஷன் நல்லா இருக்குது, பார்க்கலாம். எங்கன்னா நம்ம எல்லோராவுக்கு தாண்டி போகும்போது இருக்குது. சூரத் போயிட்டுருக்குறோம். இன்னும் சூரத் போகிறதுக்கு 300 சில்லற கிலோமீட்டர் இருக்குது. போயிடலாம், அப்படியே மெதுவாக போயிடலாம். நைட்டு போய் சேர மாட்டோம், ஆனால் இப்போ மணி 2:30 ஆயிடுச்சு, காலையில் தான் போவோம். ஓகே, தேங்க்யூ. அழகாக ஒரு மலை பிரதேசத்தை நோக்கி அழகாக போயிட்டுருக்குறேங்க, சூப்பராக இருக்குது. திடீர்னு வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. இந்த கல்லெல்லாம் பாருங்கள், அழகாக இருக்குது. ஷோடி நிற்கிதுங்க, ஷோடி பாருங்களேன், இன்னும் வீடியோ எடுத்துருக்கோம். உள்ளூர்காரங்களே வீடியோ எடுக்கிறாங்க, அப்போ நாம் எடுக்கல நல்லா இருக்குமா? அப்படியே அப்போ இங்கே பாருங்க, நம்ம போக வேண்டிய இடம் இதுதான் இருக்குது. ஓ, கீழே ஒரு பெரிய ஏரி இருக்குது, சூப்பராக இருக்குது. போகும்போது ஏரி வியூ கிடைக்கும் நமக்கு. நம்ம செந்தில் தான் ஃபுல் டிரைவிங் இன்னைக்கு. எடுக்கவே இல்லை அவருக்கு வீடியோ. வரமாட்டேன், இப்போ வரமாட்டேங்க, நான் பிடிச்சி போட்டுருவோம்ல. இங்கே பாருங்க, அந்த ஆளு நிற்கிறாங்க பாரு, அந்த இடத்துல அப்படியே ஓரம் கட்டி லெஃப்ட்டுக்கு போங்க. அப்படியே வண்டியிலே நின்று ஒரு வீடியோ எடுத்துட்டு போயிடலாம். அழகாக இருக்கு. லோக்கல் மக்களே அங்கே தான் இருக்காங்க. ஏறி தெரியல, உட்காந்து இல்லை
சூப்பர். யா बैक साइड यूट्यूबर ऑल इंडिया ट्रिप बेडरूम यूट्यूब का चैनल का नेम या अनबु एबीएस ट्रैवलर ओके எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? 3 நாள் ஆச்சு. 4 நாள் ஆகுது. இன்னைக்கு 4வது நாள். 3வது நாள். ஆமாம் ஆமாம். அடுத்தது சூரத்து மெயினாக போகிறோம். போயிட்டு குஜராத் வெளியே வந்து ராஜஸ்தான் அதுக்கப்புறம் இன்னும் முடிவு பண்ணல. நீங்கள் இந்த ஏரியாவா சார்? கோயம்புத்தூர். ஓ, நான் திருப்பூர். என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன். நீ எதுக்கு சம்பாதிக்கணும்? அவரும் ஒன்றும் பண்ணல. எல்லாம் ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டோம். ஃபேமிலி தான். சம்பாதிக்கிறத அனுபவிக்கத்தானுங்க. அப்புறம் அதை அனுபவிக்கணும். அந்த காசு இருக்கு. நீங்களும் டூர் தான் வந்திருக்கீங்களா? சரி 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 சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க சோலார் போட்டிருக்காங்க. அத்தனி சோலார். நான் கூட தண்ணி நிற்கிதுன்னு தூரத்துலேருந்து பாட்டே வந்தால் கடைசி சோலாருங்க. பாருங்க எல்லாம் பாருங்க தெரியும். ஓகே சூப்பர். எத்தனை போட்டிருக்காங்க. இன்னும் போட்டுட்டு தான் இருப்பாங்களாட்டுருக்கு. வாவ். பார்த்துட்டே போகிறோம் இடம் இருக்கும். நான் போகிறோம் போயிட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் குஜராத்தியில் இதில் டெல்லி போகிற ரூட்டில் இத்தனை டீ வகை இருக்குது. டீயிலேயே 120 ரூபா வரைக்கும் டீ போடுறாரு ஒருத்தர். இந்த கடை வந்து ஹைவேஸில் இருக்குது. 24 ஹவர்ஸ் கூட்டம் தான். நைட்டு பூரா படுக்க முடியல, அவ்வளோ கூட்டம். உள்ளே ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட். திங்கிற ஐட்டம் தான், நொறுக்கு தீனி தான். எல்லாமே நொறுக்கு தீனி தான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே ஒரு பாத்ரூம் டாய்லெட்டு, நல்ல வசதியான ஒரு பாத்ரூம் டாய்லெட்டெல்லாம் இருக்குது. நல்லாயிருக்கு. டீ நல்லா இருந்து. ஆனால் ஒரு டீ 25 ரூபா. 25 ரூபா போனாலும் பரவாயில்ல, சூப்பராக தான் இருந்துச்சு. நான் கூட என்னமோ நினச்சேன். நாங்கள் 2 டீ சாப்பிட்டோம், வேறு வழி இல்லை. அப்போ தான் கட்டுப்படியாகு. ஏன்னா இந்த ஊர் கிளாஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குச்சிக்கா கிளாஸு. அப்புறம் அந்த காரை கொண்டு வந்து இங்கே தான் போட்டிருந்தோம். என்ற பப்புளை உள்ளே ஒளிஞ்சிக்கிச்சு. எல்லாம் கூட வண்டி குறுக்க போட்டு எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. நம்ம வண்டி காணாமல் போச்சு. தேடி கண்டுபிடிக்க வர மாட்டேன் இருக்குது. இந்த வேனுக்கு பின்னால் இருக்குது பாருங்கள். நான் நல்லா கூட தனியாளாக நிறுத்தியிருந்தேன். கடைசி அந்த பெப்பில் இங்கே உள்ள போய் மாட்டிக்கிச்சு. அதுக்குள்ள செந்தில் இங்கே உங்களை அங்கே ஆனும் தேடிட்டு இருக்கிறேன் நான். நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா? பாருங்க பொறுப்பு பாருங்க புள்ள. இந்தா வந்துட்டேன். மதுரா டு மும்பை, டெல்லி ரோடு. மும்பைலேருந்து வருது டெல்லி ரோடு. 4 ட்ராக். 120 கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம் காரெல்லாம். லாரியில் 100. கிளார் அடிக்குதுன்னா அது கண்ணாடியில் அடிக்குதா இல்லை என் ஃபோனில் அடிக்குதா, இந்த கிளைமேட் அப்படி இருக்கா ஒன்றும் தெரியல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க எல்லோரும். ஓகே சூப்பராக இருக்கணும் இல்லையா? கேமராக்கு நல்லா இருக்குதுங்க. அந்த ரைட் சைடில் மட்டும் லைட் இருக்கிறது. அழகுனா எல்லாம் ரசிக்கலாம், இல்லைன்னா இல்லை. கீர் கார்டு நேஷ்னல் கார்டு சொல்லி குஜராத்தில் வந்தோம், பார்த்தோம். புக்கிங்கு எதுவுமே இல்லை.
4 நாளைக்கு பார்த்தா 4 நாளைக்கும் இல்லை, 10 நாள் கழித்து போட்டாலும் இல்லை. எது கேட்டாலும் இல்லைன்னு தான் காட்டுது. நேரில் புக்கிங்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே அதே ப்ரைவேட்டில் கேட்டால் ஒரு ஆளுக்கு 10,000 கேட்குறாங்க. 800 எங்கே 10,000 எங்கே? அப்போது என்ன நம்ம தான் கணக்கு போட்டுக்கணும். ஜீப் நிறைய இருக்குது, ஆனால் 4 ஜீப் தான் ஓடுமாமா. இங்கே பாருங்கள், ஜீப்லாம் நிறைய இருக்குது, ஆனால் 4 ஜீப்பு தான் ஓடும், மீதிக்கெல்லாம் ஓடாது அப்படின்ட்டாங்க. காசு கொடுத்தா ஓடும், எல்லாம் அப்படித்தான். இந்த காட்டுக்குள்ள தான் போகணுமாமா. சரி, யாருக்கு என்ன, நம்ம என்ன சிங்கம்புலி பார்க்காமையே இருக்கா, பார்த்துக்கலாம். இந்த காட்டுடைய இது ஃபோட்டோஸு வீடியோஸு இதுதான், ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. வர்றது வேஸ்ட்டு. இங்கே வர்றது பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் வர முடியும். பணம்னால 10 மடங்கு அதிகமாக செலவு பண்ணிட்டு வரவங்க மட்டும்தான் இங்கே வர முடியும். கீழ்காடுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து எங்களாட்ட ஏமாறாதீங்க. இல்லைன்னா புக்கிங் பண்ணணும். அது லோக்கலால் வச்சு எதாவது புக் பண்ணால் தான் பண்ண முடியும். இங்கே இவங்கெல்லாம் வந்து எல்லாமே ஒரு விஷயமாக போயிட்டுருக்குது, பிஸ்னஸாக போயிட்டுருக்குது. ஓகே மக்களே, தேங்க்யூ. ராஜ்கோட் ஏர்போர்ட் வந்திருக்கோம். இங்கே தான் ஃப்ளைட் ஏற போகிறோம். ராஜ் செந்தில் திடீர்னு ராஜுட்டேன். ஏர்போர்ட்டு ரூட்டு இது. கார் பார்க்கிங் கூட கேட்க ஆள் இல்லையாட்டிருக்க. இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கு, எல்லாம் ஆட்டோமேட்டிக் தான். விடுங்க, ஒருத்தருமே இல்லை. ஏர்போர்ட் இயங்குதான்னு ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம் வாங்க. நான் பாட்டு கூப்பிட்டு வந்துட்டு திரும்பி வர பண்ணிக்கிறேன். ராஜ்கோட் இன்டர்நேஷனல் இருக்கு கவலைப்படாங்க, இருக்கு. இங்கே பாருங்க, இதான் டவர், வாட்ச் டவர். டொமஸ்டிக்கு எந்த பக்கம் போகணும்? உள்ளே போய் முன்னாடி நிறுத்துங்க, அப்படியே இறங்கி ஓடுறது தானே. இத்தனை வண்டி நிறுத்திட்டு போயிருக்கானுங்க வேறு. அது ஒரு அங்கே ஒன்று இருக்கு. இல்லை, அது ஏர்போர்ட் இல்லை, அது கிடையாது ஏர்போர்ட். இதுதான் ஏர்போர்ட்டு. அது வந்து இது வாட்ச் டவர். ஆனால் ஃப்ரண்ட்டில் அந்த இது இருக்குது. அந்த பக்கம் உங்களுக்கு அலௌடே இல்லைங்க. கேட்போம். இல்லை, அலௌடே இல்லைங்க. அந்த பக்கம் அலௌடே இல்லை. அவனுங்களுக்கு மட்டும் பர்சனலாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, ஏர்போர்ட். அப்படி போகணும், இது வார்த்தை போடணும். இந்த பக்கம் இடம் தான், இந்த பக்கம் போடணும். முன்னால் போகிறது நேரம் இறங்கி நீங்கள் உள்ளே போயிருங்க. ஒரே வழி தான் வச்சுருக்காங்க. நம்ம காரு சிஎன்சி தகராறு, அதுக்காக ரெடி பண்ணுறதுக்காக ஒர்க் ஷாப் வந்திருக்கோம். இங்கே தான் வந்து சிஎம் மோட்டார்ஸ்ன்னு சொல்லி ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு பக்கம் நிற்கிறோம். அதான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் பார்க்குறாரு என்ன மிஸ்டேக்குன்னு, பார்த்துட்டு சொல்லுவார். ஓகே, தேங்க்யூ. கிட்டில் புது கிட்டு மாட்டி ஒரு செக்கப் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பழைய கிட்ட என்ன பிரச்சனை தெரியல. ஆனால் இந்த புது கிட்ட கழட்டி, ஒரு பழைய கிட்ட கழட்டி புது கிட்டில் போட்டு ஒரு செக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணி இப்போ ட்ரையல் பார்க்க போகிறாங்க. ஓகே ஆச்சுன்னா அப்புறம் கிட்டு தான் மாற்ற வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குஜராத்தில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிக்க ஒரு ஆள் கூட இல்லை. எல்லாமே சிஎன்சி அடிக்கத்தான். எந்த பங்கு போனாலும் இப்படி தான் இருக்குது கூட்டம். இப்போ நான் அடிக்கணுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 13 14வது வண்டி தான் நம்ம வண்டி நிற்கிது. அப்படியே அப்போ இத்தனை வண்டி, அதுக்கு பிறகு 2 வண்டி நிற்கிது. ஸோ முடியல, 14வது வண்டி நான் அடிக்கணும். ஓகே, நடக்கிறது நடக்கட்டும். சிங்கிள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போது ஒரு தாபாவில் வந்து தங்கியிருக்கேன். நைட் ஒரு 7 மணி ஆச்சு. காரை கொண்டு அப்படியே ஓரத்தில் போட்டிருக்கேன். இன்னும் சாப்பிடல. ஒரு நைட்டு தாபா கடை. நைட்டு தாபா கடையில் பர்மிஷன் கேட்டேன், பர்மிஷன் கொடுத்தாங்க. அப்புறம் ஃபயர் கேம்ப் போட்டாங்க. அந்த ஃபயர் கேம்ப் வாங்க கூப்பிட்டாங்க. பசங்களாம் நல்லா பழகினாங்க. நம்ம யூடியூப் சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பி. எல்லாம் எடுத்து ஒரு ஃபயர் கேம்ப் போட்டு, ஃபயர் கேம்பில் நல்லா குளிர், ஒரு 20 டிகிரி குளிர் இருக்குது. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஓகே, தேங்க்யூ. ராஜஸ்தான் பாலைவனத்தில் போயிட்டுருக்கும்போது, பாலைவனத்துக்கு போகிறக்காக போயிட்டு இருந்தபோது கூகுளில் என்னாச்சு,
2 நிமிஷம் மிச்சமாக இதில் போனான்னு சொல்லி காமிச்சு. ஆனால் சரி ஏன் 2 நிமிஷம் தான் போகலாம் போ அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் கடைசியில் பார்த்தா ரோடே இல்லை. நான் வரைக்கும் ரோடே இல்லாமல் வந்தேன். இப்போ தான் ரோடு கிடச்சிது. அது சிங்கிள் ரோடு. அப்படியே உள்ள கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் பிரேக் பாயிண்ட் மட்டும் உட்காமாக்கா. ஆஹா, நமக்கு அடித்த மாதிரியே இருக்கும். ஆளே இல்லை, ஆனால் பிரேக் பாயிண்ட்டு எந்த ஒரு இது இல்லை. இந்த மண்ணு மேலே அப்படியே ரோடு போட்டிருக்காங்க. அது இப்போ தான் போட்டிருப்பாங்களான் இருக்குது. அப்படியே சலக்குன்னு ஏறி இறங்குது. இந்த ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் ஓட்டுற மாதிரி, இந்த பைக் ரேஸ் ஓட்டுவாங்க அந்த மாதிரி மேலே ஏறி இறங்கி ஒரு மட்டம் கிட்ட எதுவும் மண் இல்லை. சும்மா ஏறுது இறங்குது. அப்படியே மண்ணை கொட்டி விட்டு அப்படியே ரோடு போட்டுட்டாங்க. அப்படியே போயிட்டுருக்கிற ராஜஸ்தானில் சோலோவா. இது ஒரு ஜாலியாக தான் இருக்குது. நான் கூட என்னமோ நினச்சேன் தனியாக போகிறோமே எப்படி இருக்குமோ ஏதோனும். இருந்தாலும் ஒரு வித்தியாசம். என்ன பிரச்சனை இல்லாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. வந்தாலும் சமாளிப்போம். அதுக்கான தைரியத்தில் தான் நான் வண்டி எடுத்திருக்கேன். அது கூட சமாளிக்க முடியல, என்ன பண்ண முடியும்? ஆசையை அடைய முடியுமா? அடைய முடியாது. ஆசையை அடையணும்னா சில விஷயங்களை பொறுத்துக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம நினச்ச ஆசைகளை அடைய முடியாமல் போயிடும். ஸோ இந்த 62 வயசில் நான் தனியாக காரில் ராஜஸ்தானில் இருக்கிறேன்னா பார்த்துக்குங்களேன். என்ன ஒரு திருட்டு தைரியம் குருட்டு தைரியம் பார்த்தீங்களா? நம்மளால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கி வண்டி ஓடிட்டுருக்குது இந்த ராஜஸ்தான் பாலைவனத்துக்குள்ளே. பாலைவனம் இல்லை, முள். இன்னும் பாலைவனத்துக்குள்ளே போர்டு ராஜஸ்தானுக்குள்ளே இருக்கிறோம். இப்போ தான் ஒரு கார் தெரியுதுங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு கார் தெரியுது. ஒரு 2 குதிரை தெரியுது. அப்படியே சரியான குதிரை தான். ஏதோ ஒரு சின்ன கிராமம் ஒரு மாட்டு இருக்குது. குதிரை தடுத்து விட மாட்டுதுங்கோ. ஏய் போ 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 என்னமோ கேட்குதுங்க. நல்லா கேட்டு வாங்கி பழகிருக்கு வண்டியில் போகிறதுக்கெல்லாம். சூப்பர். அப்புறம் இந்த ஏரியாவில் வந்து இந்த மாடு தான் நிறைய மேய்க்கிறாங்க. எருமை மாடு. இதுதான் விவசாய இவங்களுக்கு தொழில். கிராமம் இருக்குது, ஒரு அங்கங்கே ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கான ரோடு தான் இது. அதில் இப்போ மாடு பாருங்க, அழகாக இருக்குது. அடாங்க பாருங்க, மாடு பாருங்க, கொம்பு அப்படியே சூப்பர் கொம்புங்க. இந்த எருமைக்கு கொம்பு பாருங்க, சூப்பர். என்ன ஒரு 10-20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கிறேன். அதனால் ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். ரெண்டாவது இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, மாடு தான், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்குங்க. இது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பார்த்தேன். வித்தியாசமாக அனுபவிச்சுட்டுருக்கிறேன். கிராமம் வருது பாருங்கள், சின்ன கிராமங்கள். ஒரு 10-25 வீடு 50 வீடுக்குள்ளே தான் இருக்க மாட்டிருக்குது. இந்த மாதிரி ஒரு 4-5 கிராமத்துக்கோசம் தான் இந்த ரோடே போட்டு இந்த தலைமை பண்ணி விட்ருக்காங்க. அதில் கொண்டு வந்து நம்ம மாதாஜி, நம்மளை கூகுள் மாதாஜி கொண்டு வந்து உள்ளே சொறி விட்டுட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி கிராமங்களெல்லாம் பார்க்கத்தான் வந்தோம். இந்த பாருங்க, முள்ளு தான் இவங்களுக்கெல்லாம் வேலி உண்ணும். அந்த காலத்தில் நம்ம பாட்டி வீட்டிலலாம் முள்ளு தான் வேலியாக போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இப்போயும் வேலி. பிரேக் பாயிண்ட் பாருங்க, டொடக்கணும். ஆஹா இருக்கு. இங்கே ஒரு 100 வீடு இருக்க மாட்டேங்குது இந்த ஊருக்குள்ளே. இது கொஞ்சம் பெரிய ஊராட்டு இருக்குது. இது கவர்மெண்ட் என்னமோ கட்டி கொடுத்துருக்குது. எந்த பக்கம் போகணும்? வலதுபுறம் திரும்பணும். இதே ஐயோ, ஒரு நிமிஷம் அப்புறம் கூப்பிட்றவங்களெல்லாம். இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்குறேங்க. என்ன பண்ணுறது? ரோடே இல்லை, மண் ரோடு தான். கிராமத்துக்குள்ளே போகுது ரூட்டு. எங்கே போய் சேருதுன்னு இல்லை, அது வளைஞ்சு போகுது. மாதாஜி நம்மளை நல்லா வச்சு செஞ்சாங்க ஜி. 2 நிமிஷம் தாமதமாக போகும் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஆனால் ரசிக்கிறேன், இந்த கிராமத்தை ரசிக்கிறேன். அதெல்லாம் நான் சும்மா சொல்ல, அதெல்லாம் நல்லாயிருக்கு. செல்ஃபோன் டவர் கூட இருக்குதுங்க இந்த ஊரில், அந்த அளவுக்கு ரோடு. ரோடு எப்படி இருக்குங்க, அட சாமி. 2 பக்கம் முள்ளு தான், வேறு ஒன்றையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே போய் இங்கே ஒரு பெரிய காம்பவுண்ட் ஷோ இருக்குது. என்னன்னு தெரியலையே, காம்பவுண்ட் ஷோ தான் இருக்கிறதுக்குள்ள என்னன்னு தெரியல. ஏதோ ரோடு வருதுங்க. அடாடா ஏதோ ரோடு கிடச்சிருச்சுங்க. ரைட்டுங்க. மாத்தாச்சி கொண்டு வந்து ரோட்டில் கொண்டு விட்டாங்க சார். கொஞ்சம் ரோடு இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு இந்த ரோடு நிலச்சி நிற்குங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் போயிட்டுருக்குறேன். இந்த டூர் வந்து இந்த அற்புதமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஆனால் த்ரில்லிங்காகவும் இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த த்ரில்லிங் தான் நீங்கள் வந்தது. சரி, அனுபவிப்போம். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராஜஸ்தான் பாலைவனத்துக்குள்ளே ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் அப்படியே காலை டிஃபன் மணி 9 ஆச்சு. ஏதாவது வயிற்று நப்பிட்டு போயிட்டுமா பிரச்சனை இல்லை, எங்கே ஐடியா பண்ணி
வந்தேன். ஆலு புரோட்டா தான் இருக்குது, என்னென்னமோ இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆலு புரோட்டா 150 ரூபா என்னமோ. அதை ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காண்ட்ருக்குறேன். இதை அப்படியே ஒன்று அடுத்து இன்றைக்கி நைட்டு டெல்லி போகிறதுக்கான ரூட்டு. ஆனால் இன்றைக்கி உடனே போக முடியாது, நாளைக்கு தான் போக முடியும். நாளைக்கு போக முடியுதா நாளான்னைக்கு போக முடியுதான்னு தெரில. நைட்டு டெல்லி போயிட்டு ஸோ இது வந்து அப்படியே டூர் வந்துட்டுருக்குறோம். இது வந்து எல்லாம் நிறைய மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஹோட்டல் வந்து இப்படி தான் இருக்குது, மேலே எல்லாம் மூங்கில் தான் போட்டிருக்காங்க. மூங்கில். ஓகே, சூப்பர். அடுத்து ஆர்டர் பண்ணது இன்னும் வரல, வந்தன வீடியோ எடுத்துட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் குதிரையில் போகிற மாதிரி இந்த ஒரு ஒட்டகத்தில் போகிறாங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு கொண்டு போய் வாடகைக்கு விடுறதுக்காக கிராமத்து மக்களுடைய தொழிலே இதான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் வரவங்களை கரெக்ட் பண்ணுறக்கோசரம் பாருங்கள். ஒட்டகம் பாருங்கள், இப்படி ஜங்கன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு போட்டு வயசுல சைன்னு போகலாம். வேறு அது சிங்காச்சு சிங்காச்சுலாம் கூட்டிகிட்டு போகலாம். வேறு ஓகே, இது வருது. அதே மாதிரிங்க இங்கே வந்தால் தங்கறதுக்கு டென்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் நெஞ்சம் டென்ட் இல்லைங்க, அது ஒரு 50 டென்ட்டுக்கு மேலே இருக்க மாட்டேன் இருக்குது குடியில். அப்படியே இங்கே பாருங்க, இதை உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல, அப்படியே காமிச்சிட்டே வரோம் பாருங்கள். இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு இவ்வளோ இடம் இருக்குது. அந்த அளவுக்கு ரேட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பரவாயில்ல, இந்த அளவுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அத்தனை மக்கள் இங்கே வந்துட்டு போகிறாங்கிறது அடையாளம் இதுதான். இங்கே பாருங்க டென்ட் எவ்வளோ இருக்கணும். இப்போ உங்கள் கண்ணுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ரூமை போட்டு டென்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. நல்ல பெரிய டென்ட்டு தான் ஒன்றும் பெரிய இல்லை, ஜம்முன்னு தான் போட்டிருக்காங்க. நிறைய கார் பார்க்கிங்லாம் இருக்குது, நல்லாயிருக்கு. நான் கூட என்னமோ நினச்சேன், நல்லா தான் பண்ணியிருக்காங்க இந்த இதுக்குள்ளே. இது வந்து இதுக்கு அடுத்து வந்து கடல். இந்த கடல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, தண்ணி எல்லாம் உப்பு தண்ணி. கடல்லாம் அப்புறம் உப்பு தண்ணி தாங்கிறீங்களா? கரெக்டு தான். இந்த ஆற்றுக்கு இடையில இந்த 2 கடலுக்கு இடையில இந்த ரோடு அழகாக 45 கிலோமீட்டர் போகுது பாபா சொன்னாங்க. 45 கிலோமீட்டர் இந்த ரோட்டில் போகிறதுக்கான இதுக்கு என்னமோ செக் போஸ்ட்டு வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது, தெரியல. செக் போஸ்ட்டாக அது என்னன்னு தெரில. என்னமோ போர்டு வச்சுருக்குது ஒருத்தர் குறுக்காட்டில், யாரும் இல்லை இருக்கு. அப்புறம் இங்கே பாருங்க, அழகாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, கண்குள்ளா காட்சியாக இருக்கு பாருங்க. வெயில் அடித்து அது அப்படியே கிரார் அடிக்குது பாருங்க. இதில் ஒட்டகம் போகுது, காற்று விசுன்னு அடிக்குது. செந்தனியாக இருக்குது, கடல் மாதிரி தெரியல. பேக் வாட்டராக இருக்குமோ தெரியல, அதெல்லாம் நெட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும். இதெல்லாம் நல்லாயிருக்கு. ஒரே ரோடாக போகும். ஆனால் 2க்கு இடையில தண்ணிக்கு இடையில ஒரு ரோட்டை போட்டு வச்சுருக்காங்களே, பெரிய வேலை தாங்க, சும்மா சொல்லக்கூடாது. ரசிக்கலாம், ரசித்து போகிறதுக்கு தான் இது இந்த இடம். இந்த அழகை ரசிக்கத்தான் அங்கேருந்து வண்டியில் தனியாக வந்துட்டுருக்கிறேன். மக்களே, நீங்களும் இந்த மாதிரி வாங்க, அனுபவிங்க. நம்ம இந்தியாவில் நிறைய இடங்கள் இருக்குது அனுபவிக்கிறதுக்கு, பார்க்குறதுக்கு, ரசிக்கிறதுக்கு. என்னடா ரோடு தானே, 2 பக்கம் தண்ணி தானே, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. இதெல்லாம் இந்த பராமரிக்கணும்ல. 2 பக்கம் தண்ணி கடையில், ஒரு வாய்க்கால் கடையில் ஒரு ரோட்டை போட்டாலே ரோடு நிற்காது. இது 2 கடலுக்கு இடையில ரோட்டை போட்டால் எப்படி நிற்காது. ஆனால் அதையும் பராமரித்து கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. 2 பக்கம் செவுறு கட்டி விட்டுருக்காங்க பாரு, அரிக்காமல் இருக்கிறதுக்கு. மக்கள் எல்லாம் கூட்டம் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. டூரிஸ்ட் பஸ் நிறையா வருது, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. இந்த தண்ணி ஆழம் கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கிறா கடல் தானே ஆழம்னு, அப்படிலாம் இல்லைங்க. இந்த கொக்கை வந்து உட்காந்துருக்கு பாருங்க, இந்த இடத்துல தரையில் வந்து உட்காந்துருக்கு கொக்கு. அப்படி இல்லைங்க, நீந்துது. நாங்களும் உட்காந்துருக்குன்னு நினச்சேன், மீன் பிடிக்குதாட்டு இருக்குது. எல்லாம் இது நல்லா தான் இருக்கு. இதுக்கு ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்துக்கிறேன். சார் சூப்பருங்க. தண்ணி இந்த பக்கம் ஓடி வருதுங்க. அந்த கடல் தண்ணி இந்த பக்கம் வருது. அந்த தண்ணியில் போட்டு மாதிரி உட்காந்து மீனெல்லாம் பிடிக்குது பாருங்க.
வந்து பிடிச்சி அங்கேருந்து வர வரைக்கும் உட்காந்துட்டு போகிறது, முன்னால் வந்து உட்காந்து மீனை பிடிக்கிறது உட்காந்துட்டு. இதான் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தெரியுதானே தெரியலையே, ஐயோ கேமரா எப்படி தெரியல, இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தெரியும். நம்ம கேமராக்கு கெப்பாசிட்டி அவ்வளோதான். நான் கூட என்னமோ நினச்சேன், இது அருமையாக வந்து ஓடி வர்ற தண்ணியில் மீனை பிடிக்கிறக்கா வருதா இல்லை விளையாடுறதுக்கு வருதா, ஆனால் வருது, அது வேணால் தெரியும். ஆனால் அங்கேருந்து வர்றது பின்னாலேருந்து பறந்து முன்னால் வந்து உட்காருது, அது வரைக்கும் ஓகே. ஆனால் அது கீழே ஏதாவது எடுக்குதான்னு பார்த்தா அது ஒன்றும் அப்படி ஒன்று ரெண்டு எடுக்குது, எல்லா மீனும் எடுக்கல, போயிடுது. இடம் மெதுவாக தான் கிடைக்க மாட்டேங்குது. இது கடலில் கலக்கிற இடம் மாட்டேங்குது. பைக் ரைடர்ஸில் போகிறாங்க, எத்தனை பைக் ரைடர் இதெல்லாம் மக்களுக்கு இங்கே இதுக்கு தான் வந்தாங்க. போன வருஷம் நம்ம காயில் குரூப்பில் இங்கே வந்தாங்க, வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. அவங்க கொடுத்த தகவலை தான் நான் இங்கே போயிருக்கேன். சூப்பர், பாருங்க, அருமையாக இருக்குது. ரசிச்சுக்கிட்டே இருக்கலாங்க இயற்கையினுடைய அற்புதம். நான் கூட தரைன்னு தான் முதல்ல நினச்சி உங்கள்கிட்ட சொன்னேன், தப்புங்க, அது தப்புங்க. மீன் பிடிக்கிறதுக்கு இறைக்காக எல்லாம் வேலை செஞ்சுட்ருக்கு. ரைட், சந்தோஷம். அடுத்த வீடியோ நம்ம தூரம் போயிட்டு கொடுக்குற காற்று விருங்குது. 10 டிகிரி டெம்பரேச்சருங்க. இந்த மணி 10:30 மணிக்கு 9:30 மணிக்கு 10 டிகிரி டெம்பரேச்சர். ஐயோ, நைட்டு 5 டிகிரிங்க இந்த ஏரியாவில். நான் இருந்த ஏரியாவில் 10, 5 ஆகும். இப்போ இங்கே 10. ஓகே பாருங்கள், இங்கே மக்கள் பாருங்கள், காலையில் நிறைய பேர் சன்ரைஸ்க்கு வந்திருப்பாங்க. இப்போவே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்ட் பிளேஸில் இவ்வளோ கார் நிற்கிது. இந்த 45 கிலோமீட்டருக்கு எவ்வளோ நிற்கிதுன்னு தெரில. அருமையாக மக்கள் வந்து இறங்கி நின்று இந்த 2 பக்கம் கடலுக்கு இடையில அப்படியே தண்ணிக்கிட்ட போயிட்டுருக்கிறது, அது ஒரு அழகு. ரசிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வராங்க எல்லோரும். நான் தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், உங்களுக்கு எடுத்து காட்டலான்னு ஒரு ஆசை எனக்கு. அதான் தான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நம்ம பைக் ரைடர்ஸு இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க சார். நான் நிறையா பேர் வந்து இந்த இடத்துல இவ்வளோ தூரமாக ஒதுங்கி இருக்கா அப்படின்னு இல்லை. இந்த கடல் மேலே நம்ம போகும்போது அதனுடைய அழகே வேறு. ரோட்டில் 2 பக்கம் தண்ணி, சென்டரில் கிலோமீட்டர் கணக்கில் கடல், இதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது வாழ்க்கையில். அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் பாருங்க. நீங்களும் அப்படியே ரசிங்க. கண்டினியூவாக வீடியோ எடுக்கிறேன், என்ன பேசுறது, ரசிச்சுக்கிட்டே வர மனசுக்குள்ளே இருக்குது. இந்த பாலத்தில் தண்ணி இந்த பக்கத்து அந்த பக்கம் வரனால மறுபடியும் இந்த பறவைகள் எல்லாம் இங்கே நிற்கிது பாருங்க. கேமராவில் தெரியுதான் தெரியல, நாம் அப்படியே அனுபவம் பார்த்த முறை அதே மாதிரி மீன் பிடிக்கிறதுக்காக பறவைகள்லாம் மறுபடியும் அதே மாதிரி வந்து நிற்கிது. லேடிஸ் எல்லாம் இங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஜாமுன் என்னமோ விற்கிறாங்களாட்ருக்கு. ஏதோ 2 வீலரில் வந்திருக்காங்க, புது பொண்ணுமா அப்படியாட்ருக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய பேர் நிற்கிறாங்க, இப்படியே தான் நிறைய பேர் நின்றுருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 3000 கிலோமீட்டர் வருதுங்க. இங்கே நம்ம திருப்பூர்லேருந்து நான் வரும்போது 3000 கிலோமீட்டர். நான் கொஞ்சம் இடையில கீர்காடெல்லாம் போயிட்டு வந்தனால அங்கெல்லாம் டிக்கெட் கிடைக்கல, எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 3000 கிலோமீட்டர் இப்போ இது வரைக்கும் சுற்றியிருக்கேன். 5 நாளில் 6வது நாள் நினைக்கிறேன். இன்றைக்கி 20ஆம் தேதி கிளம்புனேன். இன்றைக்கி தேதி என்ன தெரியல, அதை பார்த்துக்கலாம். அது கூட தெரியாமல் தான் ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டி வைங்க. 24, 25 நினைக்கிறேன். 5வது நாளில் 3000 கிலோமீட்டர் வந்தாச்சு. எஸ், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதை கணக்கு வச்சுக்கோங்க. சண்டே, அந்த சண்டேவில் தான் வந்துட்டுருக்கிறேன். 3000 கிலோமீட்டர் வந்தாச்சு. எத்தனை நாள் படுத்தோம்னா 5 நாள் தாங்க. 5 நைட்டு தான் தங்கியிருக்கோம். 3000 கிலோமீட்டர் வந்தாச்சு. பரவாயில்லையே, 5 நாளில் 3000 கிலோமீட்டர் வந்திருக்கேன்னா நல்ல டிரைவிங் தான். பரவாயில்லையே, நமக்கு நாமளே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம் மாட்டிருக்கேன். யாராவது கொடுத்துக்கலாம் பரவாயில்ல, நமக்கு நாமளே கொடுத்துப்போம். டெய்லி 600 கிலோமீட்டர் வந்திருக்கோம்னா சும்மாவா? அது இப்போ சோலோவாக வேறு போயிட்டுருக்கிறேன். அது அதை விட த்ரில்லிங்காக இருக்குது. முதலாவது நண்பர் இருந்தார், ஒரு 2500 கிலோமீட்டர் வரைக்கும், 2000 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்தார். இப்போ ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அவர் இல்லை. இருந்தாலும் நாம் இந்த ட்ரிப்பை நல்லபடியாக முடிக்கணுங்கிற ஒரே காரணத்தினால சோலோவாக வந்துட்டுருக்குறேன். வீடியோ அவுட்டாகிட்ருக்குது, இல்லை கரெக்டாக தான் எடுத்துகிட்ருக்கேன் நான்.
மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி கரெக்டாக எடுக்கிறனா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறேன். இதில் குறைகள் நிறைகள் எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டே எடுக்கிறேன். ரூல்ஸ் பிரகாரம் எடுக்கக்கூடாது தான், மெதுவாக போகிறனால எடுத்துகிட்டு இருக்கிறேன். ரோட்டில் ஒன்றும் பெருசாக டிராஃபிக்கில் இல்லை, அப்படியே ஜம்முன்னு போயிட்டுருக்கு பாருங்க. வண்டியில் போகிறதுக்கு இது ஒரு அழகாக இருக்குது பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ. இங்கே பாருங்கள் மக்களே, இந்த ரோடு அப்படியே 2 பக்கம் ரோடு தான். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்குது. இதே வெய்ய காலத்தில் வந்திருந்தோம்னா இது வந்து தனியே உப்பாக இருக்குது. இதில் ஏறி நடக்கலாம், கார் ஓட்டலாம், என்ன வேணால் பண்ணலாமாம்மா. இந்த பக்கம் பாருங்கள் தண்ணி வற்றி இருக்குது, ஆனால் ஈரமாக இருக்குது. அப்படியே இதில் வந்து வண்டியே ஓட்டலாம், அந்தளவுக்கு கிலோமீட்டர் கணக்கில் வண்டி ஓட்டலாம், அந்தளவுக்கு இப்போ உப்பு வந்து இறுகிடுமாமா. ஸோ அந்தளவுக்கு அருமையான ஒரு இடம். இன்றைக்கி வந்து சேராக இருக்குது. காரணம் மழை பெஞ்சு தண்ணி நிற்கிது, ஆனால் உப்பு பூரா சேர் மாதிரி நிற்கிது. பார்க்குறதுக்கு ஒரே 100% வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரியில் இருக்குது மட்டம். நூல் பிடிச்ச மாதிரி, ரசம் மட்டம் பிடிச்ச மாதிரி அந்த அளவுக்கு இருக்குது. இந்த பாரு தண்ணி கொஞ்சம் 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 அப்படியே திட்டு மாதிரி கண்ணுக்கு தெரியுது என்னன்னு தெரியல. இப்போ வீடியோ வண்டி ஓட்டும் போது எடுத்துகிட்டு இருக்கிற ரோடு கிளியராக இருக்குது. ஆறு வரல, இப்போ தான் ஒரு வண்டி வருது, இன்ன வரைக்கும் ஒரு வண்டியும் வரல. சரி, மக்களுக்கு ஒரு வீடியோ போட்டலாம். இதை இது அப்புறம் நல்லாவா இருக்குது. எதுவுமே போடாமல் போனால் எங்கே போனால் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும்ல. ஸோ அதனால் இப்போ மக்கள் அப்படி வந்து வீடியோ எடுக்கிறாங்க, இறங்கி நிற்கிறாங்க. அதனால் ஒரே நேர் ரோடுங்க, அது ஆடி போயிட்டு பாலைவனம். மேப்பில் பாருங்க எப்படி இருக்குன்னு. மேப் தெரியுதா தெரில, தெரியுது. இப்படித்தான் சுற்றி 2 பக்கம் மண் மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே போயிட்டே இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னே தெரியல. நானும் 1 மணி நேரமாக ஓட்டுறேன், 1 மணி நேரம் இப்படி தான் இருக்குது வண்டி. இந்த ஒரே 1 மணி நேரம் நான் என்னடா ரோடு முடிஞ்சிடும் பார்த்தா அது எங்கே முடிஞ்சுது. நாம் தான் முடிக்கணுமா இருக்கு, வீடியோ எடுத்தால் முடிக்கணுமா இருக்குது. அப்புறம் நிறையா மக்கள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஏன் சிங்கிளாக போகிறீங்க அப்படின்னு. நம்ம குரூப்பில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க எல்லோரும் கூப்பிட்டாங்க. ஏப்பா இல்லை நான் வர்க்குமானு 2-3 பேர் கேட்டாங்க, கிளம்பி வந்துட்டானு. நம்ம நண்பர் நான் கிளம்பி வேணாம், டெல்லி வந்துடுறேன், அங்கேருந்து கார் வரலாம். எல்லாம் வேண்டாம், நான் வந்துக்கிறேன். என்னத்தான் ஒரு 2500 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் ஓட்ட மாட்டோமா? நம்மளுக்கு என்ன வயசாகி போச்சு, 62 தானே ஆச்சு. சார் கரெக்டாக திட்டாதீங்க. லொல்லுடா சாமி உனக்கு அப்படிங்கிறீங்க. இருக்குது என்ன பண்ணுறது. ஓகே.